இப்போதான் ப்ரௌனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கு ஷாப்புக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. ஆமாங்க. போன வாரம் எனக்கு ஒரு கால் வந்தது. எங்க ஷாப்புக்கு ப்ரௌனி பண்ணி குடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. நானும் ஓகே சொல்லிட்டேன். சாம்பிள் பீஸா ஒரு 1/2 கேஜி மதுரைக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. நான் திண்டுக்கல் எப்படி மதுரைக்கு சப்ளை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சோ அத அவங்கள்ட்ட நான் கேட்டேன். எங்க கடையோட பிரான்ச் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 2 இயர்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஓனர் மதுரையில இருக்காரு. நீங்க சாம்பிள் பீஸா மதுரைக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. நான் பேசுறப்பயே கடையோட பேர் என்னன்னு ஒரு 3-4 தடவை கேட்டுட்டேன். ஆனா அவங்க பதிலே சொல்லல. பதிலுக்கு அவங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு 5 கேஜில இருந்து 10 கேஜி வரைக்கும் ஆர்டர்ஸ் வரும். எங்க கடைக்கு சப்ளை பண்றதுக்கு நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் விடாப்பிடியா கடையோட பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேனா கடைசியா அவங்க ஒரு பேரை சொன்னாங்க. நானும் போய் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு கடையே அங்க இல்ல. திரும்பி வந்து அவருக்கு கால் பண்ணி ஏங்க இந்த மாதிரி கடையே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இல்லையேன்னு கேட்டேன். திண்டுக்கல்ல இனிமேட்டு தான் கடை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட 2 இயர்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு ஏமாத்து வேலைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. சோ நான் பிளாக் பண்ணிட்டேன். நல்ல வேலை முன்னாடியே அவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நிஜமாவே கஷ்டமா இருந்து இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது சாம்பிள் பீஸ் அனுப்பி வை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா நீங்க டைரக்டா அந்த ஷாப்புக்கு போய் விசாரிங்க. இந்த மாதிரி ஃபேக் காலை நம்பி ஏமாந்துடாதீங்க.